அனைவருக்கும் வணக்கம். காயமே உடலே மருத்துவர், காய்கறிகளே மருந்து. உணவிலும் மாற்றம், உடலிலும் மாற்றம். உணவை மருந்தாக்குங்கள், மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள். அப்போ உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகின்ற அனைத்து குறைபாடுகளையும் நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் வழியாகவே முற்றிலுமாக குணப்படுத்த முடியும். அந்த உணவு நம்மளுடைய சீதோசன நிலையில் விளைந்த உணவுகளாக இருக்க வேண்டும். அப்போ நம்மளுடைய சீதோசன நிலையில் விளைந்த காய்களையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளையும் கொண்டு இதனை எப்படி சாப்பிட்டால், அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிட்டால் முழு பலனை கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நாம் காய்களையும் கீரைகளையும் பாரம்பரிய அரிசிகளையும் நாம் உணவாகவோ அல்லது மருந்தாகவோ எடுத்துக்கொண்டு வந்தால் உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையும் முழுமையாக தீர்க்க முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் உணவு மருத்துவம் என்பது எந்த ஒரு மருத்துவத்திற்கும் விரோதி கிடையாது. அனைத்து மருத்துவ துறைக்கும் அடிப்படையே அந்த உணவு தான். அப்ப அந்த உணவை எப்படி சாப்பிட வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டால் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற சிகிச்சைகளோடு அந்த உணவு முறைகளையும் தெரிந்து மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக அந்த சிகிச்சை உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் என்பதுதான் உண்மை. அப்போ உணவை மருந்தாக்கும் கலையை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். தான் கற்ற அந்த உணவு கலையை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதுதான் இயற்கையினுடைய தத்துவம். அந்த அடிப்படையில நாம் தினமும் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினமும் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த சூரணம் நமது வீட்டை சுற்றி நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய கீரை வகைகளை கொண்டு ஒரு சூரணம் தயாரித்து அந்த சூரணத்தினுடைய பயன்பாடு என்ன என்பதை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம், கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஓகேங்களா? அந்த அடிப்படையில இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரணத்திற்கு பெயர் புதினா இலை மிளகு சூரணம். புதினா இலை மிளகு சூரணம் அல்லது புதினா இலை சீரக சூரணம், ரெண்டுல எது வேணாலும் எடுத்துக்கலாம். மிளகு அல்லது சீரகம், நோ ப்ராப்ளம். அப்ப நாம் தலைப்பு எப்படி வச்சுக்கலாம்னா புதினா இலை சீரக சூரணம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இந்த புதினா நம்ம எல்லாத்துக்கும் தெரிந்த ஒன்று தானே. நம்ம உணவுல தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினா. அப்ப அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய காலகட்டங்கள் வரை இது கட்டாயமாக நம்ம உணவுல சேர்த்திருக்கோம். ஆனா சேர்த்தும் இதனுடைய பலன் நமக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. ஏனென்றால் நாம் உணவுல சேர்க்கும் பொழுதே கருவேப்பிள்ளையையும் கொத்தமல்லியையும் புதினாவையும் அதனுடைய தன்மைகளை மாற்றிட்டோம். அல்லது எண்ணெயில போட்டு பொரிச்சுறோம். மேக்சிமம் போட்டோன்னா எண்ணெயில போட்டு பொரிச்சு தாளிச்சு கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி, புதினாவெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே ஒரு 4 கருவேப்பிள்ளையோ கொத்தமல்லியோ புதினா வந்தா நம்மளுடைய குழந்தைங்க என்ன செய்யுங்க, அதை எடுத்து தனியா வச்சிருந்துங்க. அப்ப பொரிச்சாலே அதனுடைய பலன் முழுமையாக கிடைக்காது. அதை தனியா எடுத்து வச்சிருக்கும் போது இதனுடைய பலன்கள் முற்றிலுமாக நமக்கு கிடைப்பது தடைபட்டிருக்கிறது. அப்போ எப்பொழுதுமே சரி, நீங்கள் உணவு பரிமாறும் பொழுது கடைசியாகத்தான், உணவு தயார் செய்து முடித்ததுக்கு அப்புறம்தான் பச்சையாகவே கருவேப்பிள்ளையையும் புதினாவையும் கொத்தமல்லி தலையையும் நன்றாக அலசி நறுக்கி மேலே தூவி விட வேண்டும். அவ்வளவுதான். இதை போட்டு எண்ணெயில போட்டு வறுத்தோ பொரிச்சோ தாளிச்சோ நீங்க போடும் பொழுது அந்த கீரை என்று சொன்னாலே கருவேப்பிள்ளை என்பது ஒரு கீரை தான், புதினா இலை என்பது ஒரு கீரை தான், கொத்தமல்லி தலை என்பது ஒரு கீரை தான். இது எல்லாமே கீரை வகைகளை சார்ந்ததுதான். அப்ப இனிமேலாவது நம்ம என்ன பண்ணலாம், கடைசியாக சமையலுக்கு போடும் பொழுது எல்லா வேலையும் முடிச்சு அடுப்பை அடைச்சதுக்கு அப்புறம் கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியையும் புதினா இலைகளையும் நன்றாக கழுவி பொடுசாக நறுக்கி மேலாக தூவி விட்டு அப்படியே சாப்பிட வேண்டும். அப்பத்தான் ஓரளவுக்காவது இந்த கீரையினுடைய பலன் கிடைக்கும். இல்லை சார், எங்களுடைய குழந்தைகள் போட்டாலே தனியா எடுத்து வச்சிருதுங்க, அதனால இதனுடைய பலன் கிடைக்காது இல்லையா? அப்ப நாம என்ன செய்யலாம்னா இந்த புதினா இலையை வச்சு ஒரு சூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த சூரணத்தை நாம் பொடியாகவோ அல்லது உணவாகவோ எல்லாத்துலயும் சேர்த்துட்டு வந்தோம்னா குழந்தைகளுக்கு தவிர்க்க முடியாதல்லவா? அப்ப தவிர்க்க முடியாத பட்சத்துல இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தா அவங்க உடல் சார்ந்த உபாதைகள் நீங்கும் அல்லவா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்,
புதினா இலை சீரக சூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாமா? ஏன்னா அந்த புதினா வேற என்ன செயல்களை செய்யும் என்று கேட்டால், நம்ம உடம்பை பொறுத்தவரை வாந்தி, பசியின்மை, ருசியின்மை, வாந்தி குறைபாடுகள், அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் சார்ந்த குறைபாடுகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய அற்புத ஆற்றல் நிறைந்ததுதான் இந்த புதினா. அது மட்டும் கிடையாது, இந்த புதினாவை நம்ம தொடர்ந்து உணவுல மருந்தாகவோ உணவாகவோ சேர்த்து கொண்டு வந்தோம்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தை எல்லாம் சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த புதினாவிற்கு உண்டு. மேலும் இந்த புதினாவை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது வாயு சார்ந்த குறைபாடுகள் எல்லாமே குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த புதினாவிற்கு உண்டு. இதை விட முத்தாய்ப்பாக தீராத மலச்சிக்கலையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் எதற்கு உண்டு? இந்த புதினா இலைக்கு உண்டு. அப்போ இவ்வளவு அற்புதம் நிறைந்த அந்த புதினாவை நாம் இன்னி மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுத்தலாமா? அதுக்கடுத்து இந்த புதினா பொறுத்தளவில் எங்கே விளையும்? நீர்ப்பாங்கான இடத்துல அதிகமாக விளையக்கூடியது தான் இந்த புதினா. இந்த புதினாவுக்கு தட்டுப்பாடு என்பதே கிடையாது. எல்லா பக்கமும் தினந்தோறும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம குழந்தைகள் தான் விரும்பி சாப்பிடுவது இல்லையா? அப்போ சூரணமாக செய்து சாப்பிடும் பொழுது நிச்சயமாக இதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். வேற எதற்கு இந்த புதினா பயன்படுகிறது என்று கேட்டால், இன்றைக்கு வலி நிவாரணியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற மருந்துகள்ல அந்த மருந்து வலி நிவாரணியாக பயன்படுத்துகிறோமே, அந்த வலி நிவாரணியாக பயன்படுத்தக்கூடிய மருந்துல முக்கிய பொருளாக இந்த புதினா இலையிலிருந்து ஆவி மூலமாக வடித்தெடுத்த அந்த மருந்து தான் வலி நிவாரணியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தீராத தலைவலியினால் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருப்பவர்களுக்கு இந்த புதினா மிக மிக நல்ல ஒரு மருந்தாக அமைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சொன்ன மாதிரி ரத்தத்தை சுத்தப்படுத்தும், உடல் சார்ந்த வியாதிகளை குணப்படுத்தும், வாந்தியை நீக்கும், உஷ்ணம் சார்ந்தது, அதுக்கடுத்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல், தீராத மலச்சிக்கலை போக்கும். ஓகேங்களா? ரைட். இந்த புதினால வேற என்னென்ன சத்துக்கள் இருக்கு? ஒரு 100 கிராம் அளவுக்கு நீங்க புதினா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புதினாவில் பிரிச்சு பார்த்தோம்னா அதுல என்னென்ன சத்துக்கள்லாம் நிறைந்து இருக்குங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். அதுல நீர் சத்து என்று சொன்னாலே 84.5% இந்த புதினால இருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து புரதச்சத்து என்று சொன்னாலே 4.9% புரதச்சத்து இதுல இருக்கு. கொழுப்பு என்று சொன்னாலே இதில் 0.7% கொழுப்பு சத்து நிறைந்திருக்கிறது. நார்ச்சத்து என்று சொன்னாலே 2% நார்ச்சத்து நிறைந்திருக்கின்றது. மாவு சத்து என்று சொன்னால் இந்த புதினால 5.9% மாவு சத்து நிறைந்திருக்கிறது. தாது பொருட்கள் என்று சொன்னாலே 2% தாது பொருட்கள் நிறைந்திருக்கிறது. அதுக்கடுத்து வைட்டமின் சி 26 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறது. வைட்டமின் சி 26 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறது. கால்சியம் 205 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறது. பாஸ்பரஸ் 60 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறது. இரும்பு சத்து 16 மில்லிகிராம் அளவுக்கு இருக்கிறது. வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சிறிதளவும், வைட்டமின் டியும் வைட்டமின் ஈயும் சிறிதளவும் இருக்கக்கூடிய அற்புதமான இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த புதினாவை இத்தனை நாள் நம்ம முறையாக பயன்படுத்தலையா? இனிமேலாவது முறையாக பயன்படுத்திக்கிடுவோம். அது மருந்தாக இருந்தாலும் சரி, உணவாக இருந்தாலும் சரி. அப்ப இதனுடைய கலோரி திறன் எவ்வளவு கேட்டா 100 கிராம் புதினா எடுத்துக்கிட்டேன்னா இதனுடைய கலோரி 48 கலோரிகள் நிறைந்திருக்கிறது. அப்ப இவ்வளவு சத்துக்கள் உள்ள புதினாவை நாம ஏன் சாப்பிடக்கூடாது? அப்ப எளிதாக நமது வீட்டில் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் நிறைந்த இந்த புதினாவை நம்ம தொடர்ந்து உணவாகவோ மருந்தாகவோ சாப்பிடும் பொழுது நிறைய ரத்தத்தை சுத்தப்படுத்தும், வாந்தி சார்ந்த குறைபாடை நீக்கும், வெப்பத்தை உடல் உஷ்ணத்தை குறைக்கும், நிறைய இருக்கா இல்லையா? அப்ப இனிமேல் அதை பயன்படுத்தலாமா? சரி, இப்ப இந்த புதினா சீரக சூரணம் செய்வது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த புதினா சீரக சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். அப்போ புதினா இலை நன்கு உலர வைத்தது ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம். மிளகு ஒரு 15 கிராம், சீரகம் ஒரு 15 கிராம், சோம்பு ஒரு 15 கிராம்,
மஞ்சள் ஒரு 10 கிராம். அப்போ புதினா இலை சீரக சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? 1 புதினா இலை நன்கு உலர வைத்தது எத்தனை கிராமு? 150 கிராம். மிளகு 15 கிராம், சீரகம் 15 கிராம், சோம்பு 15 கிராம், மஞ்சள் 10 கிராம். அப்ப இதுதான் அந்த சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள். எடுத்தாச்சா? ரைட். இப்ப இதுல எப்படி செய்முறை, சூரணம் தயாரிக்கணுமா இல்லையா? அப்ப இது எப்படி செய்முறை என்று பார்க்கலாம். இப்போ முதல்ல புதினா இலைகளை வாங்கி நம்ம ஏற்கனவே கீரைகளை சுத்தப்படுத்துதல் என்றால் எப்படி பழுப்பான இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு ஓட்டை உடைசல் உள்ள இலைகளெல்லாம் நீக்கி விட்டுட்டு நன்றாக உள்ள இலைகளை எடுத்து நிழலில் உலர வைக்க வேண்டும். அப்ப கீரையினாலே நிழலில் நன்கு உலர வைத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுக்கடுத்து மிளகையும் சீரகத்தையும் சோம்பையும் சுத்தப்படுத்திக்கிறணும். அப்ப புதினா இலை நன்கு உலர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மிளகு சீரகம் சோம்பு இந்த மூன்றையும் அதுல போட்டு அந்த எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூளையும் போட்டு ஒரு கலக்கி மிக்சியில போட்டு அரைச்சு ஒரு டப்பால போட்டு வச்சுக்கிறணும். இப்ப நாம என்ன பண்ணிட்டோம்? புதினா இலை சீரக சூரணம் தயார் செய்து விட்டோம். ஓகேங்களா? இதை எப்படி சாப்பிடலாம்? மருந்தாக தினந்தோறுமே எடுத்துக்கலாம். அப்ப மருந்தாக சாப்பிடும் பொழுது காலை மற்றும் இரவு வேளைக்கு சாப்பாட்டுக்கு பின்பு ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து சுடு நீரில கலந்து சாப்பிடலாம். இது மருந்தாக. உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டியவர்கள் என்ன செய்யலாம்? சுடு சாதத்துல இந்த பொடியை போட்டு நெய்யை ஊற்றி நன்றாக பிசைந்து சாப்பிடலாம். சாம்பார் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை அடுப்புல இருந்து இறக்கி வச்சுட்டு 2 ஸ்பூன் புதினா இலை அள்ளி போட்டு நல்லா கலக்கி ஊற்றி சாப்பிடலாம். அப்ப ஏதாவது ஒரு ரூபத்துல தினந்தோறும் இதனை இயற்கை உணவாகவோ உணவுல சேர்த்தோ அல்லது மருந்தாகவோ தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா இது வயது வித்தியாசம் எல்லாம் தேவையில்லை, அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். அப்ப தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா உஷ்ணம் சார்ந்த அதிகப்படியான உஷ்ணம் சார்ந்த குறைபாடுகள் எல்லாத்தையுமே இது போக்க ஆரம்பிக்கும். தீராத மலச்சிக்கலையும் போக்க ஆரம்பிக்கும். ரத்தத்தை சுத்தப்படுத்தும். வாயு சார்ந்த குறைபாடுகளை போக்க ஆரம்பிக்கும். தீராத தலைவலிக்கு ஒரு அற்புதமான மருந்தாக அமைவது இந்த புதினா இலை சீரக சூரணம் தான். அப்ப இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய மக்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல புதினாவை நாம் போதுமான அளவுக்கு சேர்த்துக் கொள்வது கிடையாது. அப்படியே போட்டா கூட நம்முடைய குழந்தைகள் எடுத்து வைத்து விடுகிறார்கள் அல்லவா? அப்ப அதற்கு மாற்றாக இந்த புதினா இலை சீரக சூரணத்தை செஞ்சு வச்சுட்டு கடைசியா நம்ம போட்டோம்னா அவர்களால் எடுத்து வைக்க முடியாது. நிச்சயமாக அதை உணவோடு சேர்ந்து சாப்பிட்டு தான் பழக வேண்டும். அப்ப சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு உண்டான ஆற்றல் கிடைக்குமா இல்லையா? அப்ப இன்னைக்கு இந்த ருசியின்மை பசியின்மை, எனக்கு பசியே எடுக்க மாட்டேது, நான் சாப்பிட வேண்டுங்கிற கடனுக்காக சாப்பிடுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்க தினந்தோறும் காலை மற்றும் மாலை என 2 வேளையும் அந்த 5 கிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை எடுத்து தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு மருந்தாகவோ அல்லது அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல இது உணவு பொருளாகவோ சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா நன்றாக பசி உணர்வை தூண்டும். எனக்கு ருசியே கிடைக்க மாட்டேன், எதை சாப்பிட்டாலும் எனக்கு மண்ணு மாதிரி இருக்கு என்று நினைத்தவர்கள் என்ன செய்யலாம்? இதே மாதிரி சூரணத்தை மருந்தாகவோ உணவாகவோ தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அவங்களுக்கு ருசியின்மை போக ஆரம்பிக்கும். வாந்தி வருகின்ற உணர்வு இருக்கிறதா? அடிப்படை வாந்தி வந்துச்சுன்னா இந்த புதினா இலை சூரணத்தை எடுத்து ஒரு டம்ளர் சுடுதண்ணில போட்டு கலக்கி குடிச்சா அந்த வாந்தி வருகின்ற உணர்வு உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். அப்ப ரத்தத்தை சுத்தப்படுத்தணும். அப்ப தினந்தோறும் எடுத்துக்கிட்டு வந்தோம்னா ரத்தம் சுத்தமாகுமா இல்லையா? மலச்சிக்கல், அடுத்து மலச்சிக்கல். இன்றைக்கு அனைத்து நோய்களுக்கும் மூல காரணம் மலச்சிக்கல் தானே. அப்ப மலச்சிக்கல் வந்துச்சுனால் மனசுல சிக்கல் உண்டாகும் அல்லவா? மனச்சிக்கல் உண்டாச்சுனால் ஒட்டுமொத்த உடலுடைய உறுப்புடைய இயக்கமும் முரண்படும் அல்லவா? அப்ப அந்த மலச்சிக்கலை தீர்ப்பதற்கு மிக எளிய ஒரு சூரணமாக இருப்பது இந்த புதினா இலை சீரக சூரணம் தானே. அப்ப இவ்வளவு அற்புதமான ஆற்றல் நிறைந்த எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த புதினாவை கொண்டு நம்ம சூரணம் செஞ்சு வச்சுக்கிட்டு நமது வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் செரிமானம் சார்ந்த குறைபாடுகள் பசியின்மை ருசியின்மை எல்லாம் போக்கிக்கிட்டு அடுத்தவர்களுக்கும் இதை கொடுத்து அந்த பலனை அவர்களும் உணர்ந்து அவர்களுக்கும் இதை கற்றுக் கொடுத்தால் அவர்கள் வாழ வாழ நம்மை வாழ்த்துவார்கள். அப்ப இந்த சூரணத்தை செய்யலாம் இல்லையா? கட்டாயமாக செய்யணும். ஏன்னா இந்த ஒரு சூரணமும்
நமது வீட்டில் இருக்கக்கூடிய அத்தியாவசியமானது. ஏனென்றால் கீரைகள் கிடைக்காது. அப்ப கீரைகளை போடும்போது நேரடியாக போடும்போது தவிர்க்கிறோம், பொடியாக சாப்பிடும்போது தவிர்க்க முடியாது அல்லவா? இப்ப கட்டாயம் என்ன செய்யணும், இந்த புதினா இலை சீரக சூரணத்தை செஞ்சு போட்டு வச்சுக்கிட்டு நமது வீட்டில் இருக்க எல்லாரும் மருந்தாகவும் உணவாகவும் இதனை பயன்படுத்துவீங்கல்ல? ஓகே, மீண்டும் நாளைக்கு இன்னொரு மருத்துவ சிந்தனையில சந்திக்கலாம்.